நான் ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழ்நாட்டில் இன்றிலிருந்து 6 நாட்களுக்கு மிதமான மழையே பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி உட்பட டாப் 5 தமிழ்நாடு செய்திகளை பார்க்கலாம். மோந்தா புயல் ஆந்திராவில் கரையை கடந்த நிலையில் தமிழ்நாட்டில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழையே பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மோந்தா புயல் காரணமாக நேற்று சென்னையில் காலை முதல் பிற்பகல் வரை மிதமான மழை பெய்தது. இந்த நிலையில் இன்று முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையே பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தமிழ்நாடு புதுச்சேரியின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இன்று முதல் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை வேகத்தில் தரைக்காற்று வீசும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒசூர் அருகே இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த குட்டி யானையை பொதுமக்கள் விரட்டிய காட்சிகளே இது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 4 வயது குட்டி யானை காட்டுக்குள் செல்லாமல் கிராம பகுதிகளுக்குள்ளேயே சுற்றி வருகிறது. வனத்துறையினர் குட்டி யானையை ஐயூர் காட்டுக்குள் விரட்டிய போதும் வனப்பகுதியில் தாயிடம் சேராமல் மீண்டும் கிராம பகுதிகளுக்குள் வந்தது. இந்நிலையில் மாரசந்திரம் என்ற கிராமத்திற்குள் புகுந்த குட்டி யானையை கண்ட மக்கள் அதனை காண திரண்டனர். தெருக்களில் வலம் வந்ததை பார்த்த மக்கள் அச்சமடைந்து அதனை விரட்ட ஆரம்பித்ததால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் குட்டி யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் உள்ள தனியார் கல்வி நிறுவனத்தில் உணவு சாப்பிட்ட 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மற்றும் மயக்கம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. எக்ஸல் என்ற தனியார் கல்வி நிறுவனத்தின் கீழ் மருத்துவம், பொறியியல், கல்வியியல் கல்லூரிகள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் 50க்கும் மேற்பட்டோருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. பலருக்கும் வாந்தி, மயக்கம் ஏற்பட்ட நிலையில் கல்லூரி வளாகத்தில் உள்ள கிளினிக்கிலும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தங்க விக்னேஷ் தலைமையிலான குழு விடுதி, உணவகம் உள்ளிட்டவற்றில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது உணவு சமைக்கவே தகுதியற்ற நிலையில் உணவு தயாரிக்கும் கூடம் அசுத்தமாக இருந்ததாக கூறப்படுகிறது. குடிநீர் தொட்டி முழுவதும் சுத்தமின்றி புழுக்கள் நிறைந்து காணப்பட்டதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து மாதிரிகளை சேகரித்து ஆய்வுக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள் விடுதி காப்பாளர், கல்லூரி தலைவரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினர். விளக்கம் தரும் வரை விடுதி உணவு கூடங்களை மூட உத்தரவிட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் காரை மறித்து 4.5 கோடி ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஜார்டின் கமிஷனுக்கு நாடு முழுவதும் பணம் மற்றும் பொருட்களை அனுப்பும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த 20ஆம் தேதி இவரது நிறுவன ஓட்டுநர்கள் 2 பேர் பெங்களூருவிலிருந்து சென்னைக்கு 4.5 கோடி ரூபாயுடன் புறப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் ஆட்டுப்புத்தூர் அருகே வந்தபோது 3 கார்களில் வந்த மர்ம நபர்கள் கத்திமுனையில் காரை நிறுத்தி பணத்தை கொள்ளையடித்து தப்பியோடினர். இதுகுறித்து பொன்னேரிக்கரை காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்தனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் இதில் ஈடுபட்டது தெரியவந்தது. கேரளா சென்ற தனிப்படை காவலர்கள் பாலக்காடு, கொல்லம், திருச்சூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். இதில் மேலும் 10 பேருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருமண மோசடி புகாரில் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டாவை ஒன்றாக அமர வைத்து மகளிர் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்றது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து மகளிர் ஆணையத்திலும் ஜாய் கிறிசில்டா புகார் அளித்தார். இது தொடர்பாக கடந்த வாரம் தனது மனைவி ஸ்ருதியுடன் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜரானார். தொடர்ந்து நேற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசில்டா மகளிர் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். விசாரணையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஜாய் கிறிசில்டா இருவரையும் ஒன்றாக அமர வைத்து விசாரணை நடத்தியதாக தெரிவித்தார். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க 2 பேரையும். ஸோ ஃப்ரைடே தான் தெரியும். அரசியல் தலையீடு காரணமாக போலீசார் தனது புகார் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜாய் கிறிசில்டா குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் பகுதிகள் பார்க்கலாம். அதிமுகவை அமித்ஷாவிடம் விழுந்து சரண்டர் செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மாமல்லபுரத்தில் திமுக நிர்வாகிகளுக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற பெயரிலான பயிற்சி கூட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் அதிமுக கூட்டணிக்கு யாரும் செல்ல தயாராக இல்லை என்று கூறினார். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள்
பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. 2021 தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திடமிருந்து மீட்ட தேர்தல் என்றும் 2026 தேர்தல் என்பது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல் என்றும் கூறினார். 2026 தேர்தலில் நாம தான் வெற்றி பெற போறோம். அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா, திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது. இதுதான் ஹெட்லைன்ஸ். இதை நான் ஆணவத்தில் சொல்லலை. உங்கள் உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில் சொல்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்களுடன் வரும் 2ஆம் தேதி கலந்தாய்வு கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் இதுவரை மேற்கொண்டுள்ள பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். ஞாயிறு காலை 9:30 மணிக்கு விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, மதுரை, தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களையும், பிற்பகல் 3:30 மணிக்கு தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருச்சி, திருவாரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி பொறுப்பாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நவம்பர் 3ஆம் தேதி விடுபட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர்களை சந்திக்க உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் நவம்பர் 4ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியினை கண்காணித்து மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து முழுமையாக செய்து முடித்து அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என EPS கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளை ஒருங்கிணைக்க புதிய நிர்வாக குழு ஒன்றை அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவம் நிகழ்ந்து சரியாக 1 மாதம் கழித்து உயிரிழந்தோர் குடும்பத்தினரை மாமல்லபுரத்திற்கு அழைத்து வந்து விஜய் ஆறுதல் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகைக்கு முன்பு அவர்களது குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி வங்கிக் கணக்கின் மூலம் தாவேகா சார்பில் அளிக்கப்பட்டது. இதன் நடுவே அந்த கட்சியில் இருந்து எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அன்றாட பணிகளையும் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்க 28 பேர் கொண்ட புதிய நிர்வாக குழுவை விஜய் நியமித்துள்ளார். இந்த குழுவில் பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ஆறுதல் கூட்டத்தின் போது தாவேகா பொருளாளர் வெங்கட்ராமன் செல்ல பவுன்சர்கள் அனுமதி மறுத்தது சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் புதிய நிர்வாக குழுவில் அவரது பெயர் இடம்பெறவில்லை. வழக்கமாக புதிய அறிவிப்பின் போது ஆனந்த் வழிகாட்டுதலின்படி செயல்படும் என குறிப்பிட்டு வந்த விஜய் தற்பொழுது தனது வழிகாட்டுதலின்படி புதிய குழு அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாக குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு பனையூர் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கின் முதல் தகவல் அறிக்கையில் விஜய் பெயர் இடம்பெறாதது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கரூருக்கு வந்தவர்கள் விஜயை பார்க்க வந்தவர்கள் தானே, அப்படியெனில் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று கேள்வி எழுப்பினார். நான் தானே விஜய், நான் வர்றதுனால தானே கூட்டம், என்னை பார்க்க வந்த கூட்டத்தில் தான் நெரிசல், சாவு, மரணம். அப்போ அந்த குற்றப்பதிவில் FIRல என் பேர் ஏன் இல்லை? சிபிஐக்கு நீங்கள் இந்த வழக்கை கொண்டு வரத, விஜயையும் ஆதவர்ஜுனா வெளியில் வச்சிருக்கிறத, கூட்டணிக்கு வரலைன்னா மறுபடியும் ஃபேர் பண்ணுவோம். நீங்கள் வேணா எழுதி வைங்க. முன்னதாக சட்டப்பேரவைத் தேர்தலில் நாதக சார்பில் நெல்லை தொகுதி வேட்பாளராக சத்யாவையும் பாளையங்கோட்டை தொகுதி வேட்பாளராக மருத்துவர் சரவணனையும் சீமான் அறிவித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸை திமுக கூட்டணியில் இருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் நேரில் சந்தித்து பேசினார். திண்டிவனத்தில் உள்ள தைலாபுரம் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஈஸ்வரன் ராமதாஸின் உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாக குறிப்பிட்டார். கூட்டணி குறித்து பேசப்பட்டதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கும் அவர் பதில் கூறினார். அதுவெல்லாம் திமுகவினுடைய தலைவரும் அவர்களும் பேசக்கூடிய கருத்து. நாம் கூட்டணியில் ஒரு அங்கமாக இருக்கின்றோம். அப்படி கூட்டணி பேசுகின்ற அதிகாரம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஜனவரியில தான் இது ஆக்கப்பூர்வமான, எது நடந்தாலும் அது ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களாக இருக்கும். பாமக ஒன்றிணைந்து வலிமையான சக்தியாக இருக்க வேண்டும் என தனது விருப்பத்தையும் ராமதாஸிடம் கூறியதாக ஈஸ்வரன் தெரிவித்தார். பாமக தொண்டர்களின் விருப்பமும் அதுதான் என ஈஸ்வரன் குறிப்பிட்டார்.
8வது ஊதிய குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமனம், ஆந்திராவில் கரையை கடந்த மொந்தா புயல் ஆகிய செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே மொந்தா புயல் கரையை கடந்தது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை உருவான மொந்தா புயல் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே அதிகாலை கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. இதனால் ஆந்திராவின் காக்கிநாடா, கிருஷ்ணா, எலூரு, கிழக்கு மற்றும் மேற்கு கோதாவரி, அம்பேத்கர், கோனசீமா, அல்லூரி சீதாராமராஜு உள்ளிட்ட 7 கடலோர மாவட்டங்களில் இடிமின்னலுடன் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. அல்லூரி மாவட்டத்தில் சாலையில் சென்ற ஆட்டோ மீது மரம் முறிந்து விழுந்ததில் அதில் பயணித்த பெண் உயிரிழந்தார். மேலும் மழை வெள்ளத்தால் 2 படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆந்திரா தலைநகர் அமராவதியில் உள்ள கண்காணிப்பு மையத்தில் இருந்தவாறு புயல் பாதிப்புகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முடுக்கிவிட்டார். முந்தா புயல் காரணமாக ஆந்திராவில் 3778 கிராமங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் 1,76,000 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8வது ஊதிய குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் உயர வாய்ப்புள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் படிகளை மாற்றியமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக 8வது ஊதிய குழுவை அமைக்க கடந்த ஜனவரி மாதத்தில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இந்நிலையில் இந்த குழுவின் நியமனத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த குழுவின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் பிரஸ் கவுன்சில் தலைவருமான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு திருத்தி அமைக்கப்பட வேண்டிய ஊதியம் மற்றும் ஓய்வூதிய கட்டமைப்புகள் தொடர்பாக 18 மாதங்களில் தங்களது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியம் உயரும் என்றும் 69 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச ஊதியம் 18,000 ரூபாயில் இருந்து 26,000 ரூபாயாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஊதிய குழுவின் பரிந்துரை 10 ஆண்டுகளுக்கு பின்பற்றப்படும். கடைசியாக 2016ஆம் ஆண்டு 7வது ஊதிய குழு அமைக்கப்பட்ட நிலையில் 8வது ஊதிய குழு வரும் ஜனவரி முதல் தனது பணியை தொடங்க உள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் பெண்களை கவரும் வகையிலான தேர்தல் அறிக்கையை இந்தியா கூட்டணி வெளியிட்டுள்ளது. இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கையில் ஆட்சி அமைந்த 20 நாட்களில் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை என்ற சட்டம் இயற்றப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் எனவும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் எனவும் வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 5 ஆண்டுகளுக்கு மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் எனவும் ஒவ்வொரு தனிநபருக்கும் 25 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் எனவும் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை மக்களுக்கு 500 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்படும் எனவும் இந்தியா கூட்டணி வாக்குறுதி வழங்கியுள்ளது. இடஒதுக்கீட்டு வரம்பை 50% இருந்து தேவையான அளவு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் திருத்த மசோதா நிறுத்தி வைக்கப்படும் எனவும் புத்த விகார்களில் நிர்வாகம் பௌத்த மக்களிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் பீகாரில் மதுவிலக்கு சட்டத்தில் இருந்து கள்ளுக்கடைகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் எனவும் இந்தியா கூட்டணி வாக்குறுதி அளித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக டெல்லி அரசு செயற்கை மழை பொழிய வைப்பதற்கான சோதனை முயற்சியை வெற்றிகரமாக நிகழ்த்தியுள்ளது. டெல்லியில் காற்று மாசு மீண்டும் உச்சத்தை எட்டியதை அடுத்து காற்று மாசை கட்டுப்படுத்த செயற்கை மழைப்பொழிவை பொழிய வைக்க டெல்லி அரசு திட்டமிட்டது. இதற்கான சோதனை முயற்சி இருமுறை மேற்கொள்ளப்பட்டது. அதாவது சில்வர் அயோடைட் உள்ளிட்ட வேதி மூலக்கூறுகளை மேகத்தில் தெளித்து அதன் மூலமாக மழையை பொழிய வைக்கும் சோதனை முயற்சி வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்ட விமானம் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் இருந்து புறப்பட்டது. டெல்லி அரசு கான்பூர் ஐஐடியுடன் இணைந்து இதை மேற்கொண்டது. இந்த செயல்முறை புராரி, மயூர் விகார், கரோல் பாக் ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடந்து முடிந்த நிலையில் விரைவில் டெல்லி முழுவதும் செயல்படுத்த அந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மேக விதைப்பு மழை டெல்லிக்கு தேவையான ஒன்றாக உள்ளது என்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முதல் முறையாக செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். மேக விதைப்பு செயல்முறை பணி நிறைவு பெற்றுள்ளதால் டெல்லியில் செயற்கை மழையை எதிர்பார்த்து டெல்லி மக்கள் ஆவலோடு உள்ளனர். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்து ஒன்று விமானத்திற்கு அருகில் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. விமான நிலையத்தில் 3வது முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஏஐ சார்ட்ஸ் எனப்படும் பேருந்து
பயணிகளை அழைத்து வருவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் விமானம் ஒன்றின் மிக அருகில் நிறுத்தப்பட்டிருந்த போது இந்த பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்தது. நல்வாய்ப்பாக பொது பயணிகளோ அவர்களின் உடைமைகளோ எதுவுமே பேருந்தில் இல்லை, ஓட்டுநர் மட்டுமே இருந்திருக்கிறார். காவல்துறையினர் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மேலும் தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.